Friends, welcome to my channel Tamil Layer Tech. Friends, இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் என்னதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் மியூசிக் பிளேயர் எத்தனையோ யூஸ் பண்ணிப்பீங்க. ஆனால் இந்த மியூசிக் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பிளேயர் உண்டு. இந்த மியூசிக் பிளேயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஆண்ட்ராய்டு மொபைலில் வரக்கூடிய சவுண்டுக்கும் பார்க்க உங்களுக்கு தேவையான சவுண்டை அதிகரிச்சு கூடியமைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். அதாவது உங்களுடைய சாங்ஸுக்கு வரக்கூடிய சவுண்ட் அதுக்கும் பார்க்க இன்னும் கூடுதலான சவுண்டை உங்களுக்கு இணைச்சி கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க. அதோடு சேர்த்து ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் இண்டிக்கக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அனைத்தும் வந்துண்டிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. என்னோடய ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணி இல்லாட்டி லைக் பண்ணி கொடுங்க. அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பேஜ் ஒன்று வரும், அதையும் நீங்கள் லைக் பண்ணி கொடுங்க. இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க்கை பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மேலே கொடுத்திப்பேன், அதனோட பார்த்து டவுன்லோட் பண்ணி கொடுங்க. அதே போல் நீங்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. பண்ணக்கூடிய ஷேர் உங்களுடைய ஃபேஸ்புக்கு அப்படி ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது இந்த அப்ளிகேஷனை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் தான் ஐ அக்ரி அண்டிங்கும் அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய சாங்ஸ் அனைத்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அனைத்து மியூசிக்கும் அதாவது சாங்ஸ் அனைத்தும் இந்த இடத்துல வந்துடும். உங்களுக்கு பார்க்கக்கூடியது மாதிரிக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூசிக் கொண்டு ப்ளே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டிஃபால்ட்டாக வரக்கூடிய சவுண்ட் தான் இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதை நாங்கள் எப்படி கூட்டிக்கொள்வது அப்படின்ட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே டாப்பில் இடது பக்கம் கொடுத்திக்கக்கூடிய ஆப்ஷன் கிளிக் பண்ணி கொடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணதை கொடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் இப்போது எல்லாத்துலேயும் ஃபுல் வச்சு கொள்வதன் சரியா. இந்த இடத்துல வச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதிலே உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுக்கலாம். வச்சுக்கொண்டதுக்கப்புறம் நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுக்கும்போது நேம் ஒன்று கேட்கும். ஸோ நேமை நீங்கள் ஜஸ்ட் கொடுத்துருங்க, ஏதாவது நேம் உண்டு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் மியூசிக் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா சவுண்ட் கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடியது மாதிரிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் இன்னமும் உங்களுக்கு சிஸ்டம் கொடுத்துக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் சாங்ஸ் ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். சாங்ஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு இதாக்கி கொள்ளலாம். ஸோ அதையும் நான் காட்டித்தரேன். அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களுக்கு சாங்ஸை ப்ளே பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அது உங்களுக்கு கூடுதலான இதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரிக்கும். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா சவுண்ட் குறைஞ்சிடுச்சு, உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரிக்கும். ஸோ அதே போல் மறுபடியும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு இதில் கொடுத்திக்கக்கூடிய அனைத்து கேட்டகரிஸ் உங்களுக்கு எப்படி வேணும், ராக்ஸில் வேணும்னா ராக்ஸை கொடுத்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல குறையும் வரும். உங்களுக்கு தேவையான மாதிரி கூட்டிக்கொள்ளலாம். ஸோ நான் இப்போது இந்த இடத்த நான் கூட்டிக்கொள்வதன். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த இடத்துல கூட்டிக்கொள்வதன். ஸோ கூட்டிக்கொண்டதுக்கப்புறம் நான் சேவ் கொடுத்து கொடுத்தேன். மறுபடியும் அதே நேமை கேட்கும். ஸோ நீங்கள் நேமை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போது நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சவுண்டாக கேட்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மியூசிக் பிளேயருக்கும் பார்க்க இந்த பிளேயரை யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி சவுண்டை வச்சுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மொபைலில் இந்த அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி சவுண்டே வச்சுக்கொள்ளலாம். அதே போல் தேவையான வடிவத்தில் உங்களுக்கு சாங்ஸும் கேட்டுக்கொள்ளலாம். ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் ஒரு நல்ல தகவல் நல்ல பதிவோடு சந்திக்கின்றேன்.